நாம எல்லாரும் கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா உலகத்தையே பட்டினி போடக்கூடிய ஒரு மர்ம ஆயுதம் பத்தி யாருமே கவனிக்கல. அதுதான் அமோனியா. உக்ரைன் முதல் மத்திய கிழக்கு போர் வரை இது வெறும் போர் இல்ல, நம்ம தட்டுல இருக்கிற சோத்துக்கான சண்டை. நான் உங்கள் ஏகே. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் யோசிக்கலாம். உலக அரசியல் என்று பேசும்போதெல்லாம் நம் அனைவரது கவனமும் கச்சா எண்ணெய் மீதே இருக்கிறது. ஆனால் அமைதியாக உலக பொருளாதாரத்தையும் மனித குலத்தின் உயிர்நாடியான உணவையும் தீர்மானிக்கும் மற்றொரு ரசாயனம் அமோனியா. இன்று உலக வல்லரசுகளின் அதிகார போட்டியில் அமோனியா ஒரு முக்கிய ஆயுதமாக மாறியுள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கச்சா எண்ணெயை விட அமோனியா விநியோகத்தையே அதிகம் அச்சுறுத்துகிறது. அமோனியாவின் வரலாறு நவீன உலகின் வளர்ச்சியோடு பின்னி பிணைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஃப்ரிட்ஸ் ஹேபர் மற்றும் கார்ல் பாஷ் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஹேபர் பாஷ் முறை காற்றில் உள்ள நைட்ரஜனை பிரித்து அமோனியாவாக மாற்ற வழிவகுத்தது. இது மனித வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. விவசாயத்தில் அமோனியா ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இன்று நாம் உண்ணும் உணவில் இருக்கும் நைட்ரஜனில் பாதிக்கும் மேற்பட்டவை இந்த செயற்கை அமோனியாவிலிருந்து வந்தவைதான். அமோனியா இல்லை என்றால் உலக மக்கள் தொகையில் பாதி பேருக்கு உணவு கிடைக்காது என்பதே கசப்பான உண்மை. மண்ணின் வளத்தை உடனடியாக மீட்கும் யூரியா போன்ற உரங்களுக்கு அமோனியாவே அடிப்படை. இருப்பினும் அமோனியாவிற்கு ஒரு கருப்பு பக்கமும் உண்டு. இது உரங்களுக்கு மட்டுமல்ல, வெடிபொருட்கள் தயாரிப்பிற்கும் மிக முக்கியமான மூலப்பொருள். முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான வெடிமருந்துகளுக்கு அமோனியாவே ஆதாரமாக இருந்தது. இன்றும் ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன ஆயுத தயாரிப்பில் இதன் பங்கு அளப்பரியது. கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்தையும் எரிசக்தியையும் வழங்குகிறது. ஆனால் அமோனியா வாழ்வாதாரமான உணவை வழங்குகிறது. ஒரு நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் இயக்கம் முடங்கும். ஆனால் அமோனியா தட்டுப்பாடு ஏற்பட்டால் அந்த நாடே பட்டினியில் மூழ்கும் அபாயம் உள்ளது. தற்போதைய மத்திய கிழக்கு போர் சூழல் இந்த விநியோகச் சங்கிலியை பாதித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல், குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றம் உலக அமோனியா சந்தையை அதிர வைத்துள்ளது. உலக அமோனியா ஏற்றுமதியில் சுமார் 30% இந்த பகுதி வழியாகவே நடைபெறுகிறது. ஈரான், கத்தார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் உலகின் மிகப்பெரிய அமோனியா உற்பத்தியாளர்கள். போர் காரணமாக இந்த பிராந்தியத்தில் உள்ள தொழிற்சாலைகள் முடங்குவதும் கப்பல் போக்குவரத்து தடைபடுவதும் சர்வதேச சந்தையில் அமோனியா விலையை விண்ணை தொட வைத்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மட்டும் இதன் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. நாம் கச்சா எண்ணெயை பற்றி பேசும்போது அமோனியாவின் மூலப்பொருளான இயற்கை எரிபொருளை மறந்துவிடுகிறோம். அமோனியா தயாரிக்க அதிகப்படியான இயற்கை எரிபொருள் தேவை. மத்திய கிழக்கில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படும் போது அது நேரடியாக உர உற்பத்தியை பாதிக்கிறது. இது ஒரு சங்கிலி தொடர் போல உலக உணவு பாதுகாப்பை அச்சுறுத்துகிறது. இலங்கையர்களாகிய நமக்கு இது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு உரத்தடையால் நமது விவசாயம் அடைந்த சரிவை நாம் மறக்க முடியாது. அன்று ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு உரத்தட்டுப்பாடும் ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. தற்போது உலகளாவிய அமோனியா விலை அதிகரிப்பது இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பில் பெரும் சுமையை ஏற்படுத்தும். இலங்கை தனது உரத் தேவைக்கு முழுமையாக இறக்குமதியையே நம்புகிறது. மத்திய கிழக்கு போரினால் கப்பல் காப்பீட்டு கட்டணங்கள் அதிகரிப்பதும் விநியோக தாமதமும் இலங்கையில் மீண்டும் உரத்தட்டுப்பாட்டை உருவாக்கலாம். இது அரிசி, தேயிலை போன்ற எமது பிரதான பயிர்களின் உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும். தற்போதைய நிலைவரப்படி ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் அமோனியாவை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளன. தமக்கு ஆதரவான நாடுகளுக்கு மட்டும் குறைந்த விலையில் உரங்களை வழங்கி உலக அரசியலில் தமது செல்வாக்கை அவை உறுதிப்படுத்துகின்றன. இது சிறிய நாடுகளை வல்லரசுகளின் பிடிக்குள் தள்ளுகிறது. அமோனியா உற்பத்தியில் உள்ள மற்றொரு சிக்கல் அதன் கார்பன் வெளியேற்றம். ஆனால் இப்போது கிரீன் அமோனியா குறித்த பேச்சுகள் எழுந்துள்ளன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் அமோனியா தயாரிப்பது எதிர்கால தீர்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போதைக்கு மத்திய கிழக்கு நாடுகளின் இயற்கை எரிபொருளே உலகை இயக்கும் சக்தியாக உள்ளது.
உலக வரைபடத்தில் ஈரான் மீதான தாக்குதல்களும் சூயஸ் கல்வாய் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்படும் தடைகளும் வெறும் செய்திகள் மட்டுமல்ல, அவை ஒவ்வொரு சாதாரண மனிதனின் தட்டிலும் இருக்கும் உறவின் விலையை தீர்மானிப்பவை. எண்ணெய் கிணறுகள் எரியும் போது உலகின் விவசாய நிலங்கள் கருகத் தொடங்குகின்றன. இலங்கை போன்ற நாடுகள் இந்த நெருக்கடியில் இருந்து தப்பிக்க மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும். உள்நாட்டிலேயே அமோனியா அல்லது திரவ உரத் தயாரிப்பிற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதும் சேன உரங்களுடன் இணைந்த மதீன விவசாய முறைகளை நோக்கி நகர்வதும் காலத்தின் கட்டாயம். சர்வதேச ஆய்வுகளின்படி 2026இல் அமோனியா தட்டுப்பாடு நீடித்தால் உலக உணவு உற்பத்தி 20% வரை குறைய வாய்ப்புள்ளது. இது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் பெரும் பஞ்சத்தை உருவாக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கிறது. கச்சா எண்ணெய்க்கு இருக்கும் முக்கியத்துவம் ஏன் அமோனியாவிற்கு வழங்கப்படுவதில்லை என்பது ஒரு பெரிய மர்மமே ஆகும். அமோனியா வெறும் ரசாயனம் அல்ல, அது அதிகாரம். யார் கையில் அமோனியா இருக்கிறதோ அவர்கள் கையில் உலகின் உணவு பாதுகாப்பு இருக்கிறது. தற்போதைய புவிசார் அரசியல் சூழலில் ஆயுதங்களை விட உரங்களே வலிமையானவையாக மாறியுள்ளன. ஒரு ஏவுகணையை விட ஒரு மூட்டை உரம் ஒரு நாட்டின் தலைவிதியை மாற்றும் வல்லமை கொண்டது. மத்திய கிழக்கு மோதல்கள் முடிவுக்கு வராதவரை உரங்களின் விலை குறையப் போவதில்லை. இது பணவீக்கத்தை அதிகரித்து சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேலும் சிதைக்கும். எரிபொருள் விலை உயர்வை காட்டிலும் உரவிலை உயர்வு அதிக ஆபத்தானது என்பதை நாம் உணர வேண்டும். முடிவாக, உலக அரசியல் என்பது வெறும் எல்லை கோடுகளுக்கான போர் மட்டுமல்ல, அது வளங்களுக்கான போர். அதில் அமோனியா இன்று மையப்புள்ளியாக உள்ளது. இலங்கையர்களாகிய நாம் உலக நடப்புகளை வெறும் செய்தியாக பார்க்காமல் அவை நமது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அமோனியாவின் தற்போதைய நிலைவரும் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான்: தன்னிறைவடையாத எந்த ஒரு நாடும் உலக அரசியல் சூதாட்டத்தில் ஒரு பகடைக்காயாகவே இருக்கும். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதே ஒரு நாட்டின் உண்மையான வெற்றி. இலங்கையின் விவசாய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தவும் உலகச் சந்தையின் ஏற்ற இறக்கங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நாம் இப்போதே திட்டமிட வேண்டும். அமோனியா அரசியலை புரிந்து கொள்வது அதன் முதல் படி ஆகும்.